இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் பா. விஜய் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அகத்தியா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு பேய் படம். வழக்கமாக பேய் படம்னா என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்கும். அங்கே தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 4 பேர் போய் உள்ளே மாட்டிக்கிடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு பேய் இருக்கும். அது இருந்துக்கிட்டு இவங்களை பாடாப்படுத்தும். அதுக்கு ஏன்டா இவனை பாடாப்படுத்துதுன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையாக இருக்கும். அந்த கதையில் ஏற்கனவே லட்சத்தி ஒரு படம் வந்துருச்சு. லட்சத்தி 2வதாக இப்போ இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. வழக்கமான பேய் படத்தை எடுத்தால் இப்படி லட்சத்தி 1வது படம் லட்சத்தி 2வது படம்னு சொல்லிடுவாங்கன்ட்டு இதை நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறோம் அப்படின்ட்டு இவர் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காரு. வழக்கமாக ஃப்ளாஷ்பேக்கில் பேய் படங்களில் பீரியடுக்கு போனானுங்கன்னா வெள்ளைக்காரனெல்லாம் காட்டுவானுங்கள்ல, அந்த வெள்ளைக்காரன்லாம் பிரிட்டிஷ்காரனாக இருப்பான். இவர் அதில் என்ன வித்தியாசம் பண்ணியிருக்காருன்னா ஃப்ரெஞ்சுக்காரனை காட்டுறாரு. பாண்டிச்சேரியில் கதையை வச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்சு வெள்ளைக்காரனுக்கு வந்தானுங்க அப்படின்னு ஒரு கதையை போட்டு பெரிய வித்தியாசத்தை காட்டிடுறாரு படத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த பேயை வரக்கூடிய ஒரு அர்ஜுன், அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சித்த வைத்தியராக இருக்கார். இந்த சித்த வைத்தியர் எப்பேற்பட்ட சித்த வைத்தியர் தெரியுமா, இவருக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா அப்படின்ட்டு சித்த வைத்தியத்தை பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சியுமே இல்லாமல் இந்த வாட்ஸ்அப்பில் வந்த ஃபார்வர்ட் மெசேஜெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பூரா சொல்கிறாங்க. சித்த வைத்தியத்தில் இல்லாததே கிடையாது, ஒரு மூலிகை இருக்குது யானை விரட்டின்னு, அதை தூக்கி காமிச்சாலே போதும் யானை ஓடிப்படும். அப்புறம் சித்த வைத்தியத்தில் போன் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் அடித்து விட்றாரு. சித்த வைத்தியம் சிறந்த வைத்தியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை தானே சொல்லணும். சும்மா இந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அடித்து விட்றாரு. அதில் இது இருக்காக்கும், இதில் இது அது இருக்காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்றாரு. இப்போல்லாம் பேய் படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் பேய் காமெடி வச்சுருப்பானுங்க, கொஞ்சம் ஜம்ப்ஸ்கேர் இந்த மாதிரியான சீனை வச்சு எப்படியோ ஒப்பேற்றுவானுங்க. படத்தில் ஒன்றுமே இல்லை. 2.5 மணி நேரத்தை கடத்துறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடுச்சு. இதை கூட இவங்களை மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் இளையராஜாவோட ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு என் இனிய பொன் நிலாவே, அந்த பாட்டை கொண்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் சொல்லி விட்ருக்காங்க. ஒரே படத்தில் பேய் மானத்தையும் வாங்கிட்டாங்க, இளையராஜா மானத்தையும் வாங்கிட்டாங்க. ஒழுங்காக சித்த வைத்தியம் தெரிஞ்ச எந்த ஒரு வைத்தியருமே தங்களை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த அரையும் குறையுமா சித்த வைத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அடித்து விடுவானுங்க பாருங்கள். சித்த வைத்தியத்தை வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியாக பீழ விடுவானுங்க. அதை மார்க்கெட் பண்ணி காசாக்கிற வேலையை பார்ப்பானுங்க. அந்த மாதிரி அரையும் குறையுமா இந்த தொழிலை கற்றுக்கிட்டு வந்துட்டு ஒரு அறவேக்காட்டு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த அடிக்கடி பேப்பர்லாம் வரும் பார்த்தீங்களா, போலி டாக்டர் கைது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த போலி டாக்டர்லாம் கைது செய்ய மாட்டாங்களா, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லையா, இவங்க தொல்லை தாங்க முடியலையா.